வணக்கம் ராதிகா. தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் கடந்த 20ஆம் தேதி தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 103வது பிறந்தநாள் விழா நடைபெற்றது. இந்த பிறந்தநாள் விழா நடைபெறும் போது சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சரும் தற்போதைய திருச்செந்தூர் எம்எல்ஏவுமான அனிதா ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது அவர் சிறப்புரையாற்றும் போது தற்போதைய தமிழக முதல்வரான தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் முதல்வர் விஜய் குறித்து அவதூறான கருத்துக்களை தெரிவித்தார். அந்த கருத்து தெரிவித்ததற்கு 23ஆம் தேதி ஆத்தூர் தமிழக வெற்றி கழகத்தின் நகர செயலாளர் அளித்த புகாரின் பேரில் ஆத்தூர் போலீசார் 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் இந்த வழக்கு தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். மேலும் இதன் ஒரு பகுதியாக தமிழக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடர்பாக முன்ஜாமீனுக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த தாக்கல் செய்த அந்த மனுவானது இன்று நிராகரிக்கப்பட்டு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று காலையில் ஆத்தூர் பேரூராட்சி அலுவலகத்தில் நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக சென்ற அனிதா ராதாகிருஷ்ணனை ஆத்தூர் போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்ய முயன்றனர். அப்போது போலீசாருக்கும் அவருக்கும் இடையே லேசான வாக்குவாதம் ஏற்பட்டது. மேலும் அனிதா ராதாகிருஷ்ணன் தனது சொந்த வாகனத்தில் வருகை தர உள்ளதாக போலீசாரிடம் தெரிவித்தார். தொடர்ந்து அதற்கு போலீசார் தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக அப்பகுதியில் திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து காவல்துறை வாகனத்திலேயே அவர் அழைத்து செல்லப்பட்டு தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் சுமார் 5 மணி நேரமாக வைக்கப்பட்டு அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். இந்த நிலையில் தற்போது ஆத்தூர் காவல் நிலைய எல்லையானது திருச்செந்தூர் நீதிமன்ற சரகத்திற்கு உட்பட்ட பகுதியில் உள்ளதால் அவரை திருச்செந்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக இந்த திருச்செந்தூர் நீதிமன்ற வளாகம் முழுவதும் இரும்பு தடுப்புகளால் வைத்து முற்றிலுமாக அடைத்து வைக்கப்பட்டுள்ளது. மேலும் அப்பகுதியில் போலீசார் ஆயுதப்படை மற்றும் சிறப்பு பிரிவு உள்ளிட்ட பல்வேறு தரப்பு போலீசாரும் வரவழைக்கப்பட்டு வருகின்றனர். இந்த சம்பவத்தால் திருச்செந்தூர் நீதிமன்ற வளாகம் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ராதிகா.